அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நபித்தோழிகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் கடந்த காலத்திலே வாழ்ந்த பெண்கள் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 4 விஷயத்தில் அவர்கள் சிறந்த ஒரு அதாவது ஹைலைட் ஆகினார்கள். அகைதாவில் தெளிவுள்ள பெண்களாக இருந்தார்கள். மார்க்க விஷயங்களில், மார்க்க கொள்கையுடைய அம்சங்களில், இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்கின்ற அம்சங்களில், இறைவனை பற்றிய அடிப்படைகளில் எல்லாம் அந்த பெண்கள் மிக தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது, வணக்க வழிபாடுகள்ல தனித்து விளங்கினார்கள் அந்த பெண்கள். கடந்த கால இஸ்லாம் நபித்தோழிகள் என்று நீங்க வரலாறு எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதே போல இமாம்களுடைய வரலாறுகள் என்று எடுத்துக்க சொன்னா அங்க பெண்கள் எல்லாம் எப்படி ஸ்பெஷலாக விளங்கினாங்கன்னா, மார்க்க கொள்கையுடைய விளக்கம், கொள்கை அதாவது மார்க்க இறைவனை நம்புகின்ற விஷயம், அகைதாவுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவான பெண்களாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். அவர்களை எந்த ஒரு அதாவது மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கை அவர்களை திசை திருப்ப முடியாது. அந்த அளவுல உறுதியாக அவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் நீங்க பார்க்கலாம். ஒன்று. இரண்டாவது, இபாதத், வணக்க வழிபாடுகள் அவர்கள் மிக சிறந்து விளங்கிய பெண்களாக அவர்கள் இருந்தார்கள். 2. 3. நீங்க பார்க்கலாம் தான தர்மங்கள்ல சதக்கா என்று வந்தால் பெண்கள் அதாவது தந்தைமாருக்கு அதாவது கணவன்மாருக்கு முன்னால தர்மம் செய்யக்கூடியவர்களாக பெண்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள் நீங்கள் பார்க்கலாம். 4வது, அதாவது தன் பிள்ளைகளுக்கும் தன் கணவன்மார்களுக்கும் நல்ல விஷயங்கள்ல உதவி செய்வதில் மிகவும் முன்மாதிரியான பெண்களாக இருந்தார்.